சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எவ்வளவு நாளைக்கு இங்கே இருந்துட்டு பார்த்த மூஞ்சே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்ச நாள் வேற ஏதாவது கண்ட்ரிக்கு போயிருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல. அதான் சேரன் சாரு சிங்கப்பூர்ல புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றாரு. அங்க போட்டுமான்னு கேட்டிருக்கேன். என்னடா ரகு, சிங்கப்பூர் போறியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் கேட்டிருக்கேன் பாட்டி. இனிமேல் தான் எல்லாம் சொல்லுவாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? இப்படி ஒரு குட் நியூஸை என்கிட்டலாம் நீங்க முதல்ல சொல்லிருக்கணும். சீக்கிரம் பாருங்க, முதல்ல இந்த ஊரை விட்டு போய் தொலைலாம் எங்கேயாவது. நான் ஒன்னும் 2 பேருக்குலாம் சேர்த்து கேட்கல. நான் மட்டும்தான் போறேன். என்னது, நீங்க மட்டும் போறீங்களா? பின்ன உன்னை எது கூட்டு போனோம்? தினமும் உன்னை பார்த்து உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பிடிக்காம தான் வேற கண்ட்ரிக்கே போறாங்கிற. அங்கேயும் வந்து என் கூட இருந்து கழுத்து இருக்கலான்னு பாக்குறியா? சும்மா இரு மாமா. ரகு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போற மாதிரிலாம் பேசல. அங்க வேலைக்கு போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகி ஃபாரின்லயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிருக்காரு. எனக்கு என்னமோ இவர் போனா வருவாருன்னு தோணல. ஏண்டா, என்னடா இது திடீர்னு வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்க? அப்பா, திடீர்னுலாம் முடிவு பண்ணலப்பா. எங்கேயாவது போகணும்னு இருந்துச்சு, ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதனால போறேன். அவ்வளவுதான்ப்பா, மற்றபடி ஒன்றும் இல்லை. மாமா, ரகுவுக்கு இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கல. நாம எல்லாருமே அவருக்கு டிஸ்டர்பன்ஸா தான் ஃபீல் பண்றாரு. அதான் எல்லாரையும் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் 5 வருஷத்துக்கு திரும்ப வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. என்னது? டேய், என்னடா 5 வருஷத்துக்கு வரமாட்டியா? என்னடா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், என்னடா இதெல்லாம்? இத்தனை பேரு நாங்க இருக்கோம், எங்களை எல்லாம் விட்டுட்டு கண்ணு காணாத நாட்டுல போய் என்ன பண்ண போற? எதுக்குடா இப்படி பண்ற? என்னங்க நீங்க பாட்டுக்கு 4-5 வருஷம் ஃபாரின்ல போய் இருக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என்னமா என்னை விட்டுட்டு தனியா போறேங்கிறீங்க? ஏண்டி, அவன் உன் கூட இருக்க பிடிக்காம தானடி வெளிநாடு போறேங்கிறான். நீ நல்லா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எல்லாம் உன்னாலும் வந்தது. நீ ஒருத்தி தர தொந்தரவு தாங்க முடியாம தான் இத்தனை பேரோட பாசத்தையும் விட்டுட்டு போறேங்கிறான். அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க நீ. ஏண்டா ரகு, பூர்ணிமாவுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன், ஊரை விட்டு போறேன்னு சொல்றியே, எங்க எல்லாரையும் நினைச்சு பாத்தியா? இந்த வயசான காலத்துல நாங்க எங்கடா போவோம்? இருந்த மூத்த பிள்ளை அவனும் போய் சேர்ந்துட்டான். இப்போ ஒரு பிள்ளை நீதான் இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீயும் எங்களை விட்டு போறேங்கிற. நாங்களாம் அனாதையை கடந்து சாகணுமா? நாளைக்கு செத்து போன கொல்லி வைக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டீங்கல்ல. எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்கம்மா போறேன்? இதோ பக்கத்துல இருக்க சிங்கப்பூருக்கு தானம்மா போறேன். டேய், உங்க அம்மா கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? இங்க இருக்கிற சிங்கப்பூர், இங்க இருக்கிற துபாய்னு சொல்லித்தான் எல்லாரும் போறாங்க. யாருமே திரும்பி வரதில்லையே. அப்படித்தானே நடக்குது. இத்தனை பேரை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறிய? உனக்கு எங்க மேலெல்லாம் பாசமே இல்லையா? பாட்டி, அத்தையெல்லாம் சிங்கப்பூர்ல தானே இருக்காங்க. நானும் அங்க போய் இருக்க போறேன். அப்பப்ப உங்களை வந்து பாத்துட்டு போறேன். இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காது. ரகு, இன்னைக்கு இப்படி சொல்லிட்டு தான் போவோம். ஆனா அந்த ஊருக்கு போனா அந்த ஊரோட வசதி புடிச்சு போயிடும். அங்க வாழற வாழ்க்கை புடிச்சு போயிடும். அப்புறம் திரும்பி வர முடியாத சூழ்நிலை உருவாயிடும். எத்தனை பேர் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க ஒருத்தர் மட்டும் போனா இது எந்த வகையில நியாயம்? அதுவும் பூர்ணிமாவை விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. இது ரொம்ப தப்பு ரகு. ரகு, கோர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல? நீங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு வேற நாட்டுக்கு போறேங்கிறீங்க. கோர்ட்ல ஒண்ணு என்ன வேற கண்ட்ரிக்கு போக கூடாதுன்னு சொல்லியே. உன்னை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? நீ இங்கே இருந்துக்கோ, நான் வேற ஏதாவது கண்ட்ரில இருந்துக்கிறேன். உனக்கு உன் இஷ்டப்படி இருந்துக்கலாம்ல. நானும் இருக்க மாட்டேன். உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா கூட நீ இருந்துக்க. உனக்கு பிடிச்சதுன்னா தனியா கூட வீடு எடுத்து தங்கிக்கலாம். யாரும் உன்னை கேட்க போறது இல்ல. பாதியில கழட்டி விடுறதுக்கு தான் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? உங்க குடும்ப வழக்கத்துல இப்படிதான் பண்ணுவீங்களா? பொண்ணுங்களை அப்படியே கூட்டிட்டு வந்து பாதியிலே நடு ரோட்ல விட்டுட்டு போறதா உங்க குடும்பத்தோட பழக்கமா? ஆமாடி,
உன்னெல்லாம் லவ் பண்ணன்னு யோசிச்சாலே அவமானமா இருக்கு. இத்தனை வருஷம் வாழ்க்கையில உன்னை கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் சந்தோஷமா இருந்தேன். நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வந்திருக்கான்னு அப்பதாண்டி சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப அத்தனையிலயும் மண்ணெல்லி போட்டியடி. உனக்கு அப்படி என்னடி கோவம்? இங்க இருக்க யாரையுமே பிடிக்கலன்னா என்னடி அர்த்தம்? நான் என்ன வானத்துல குதிச்சு வந்தேன்? எனக்கும் அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. அவங்க யாருமே வேணாம், நான் மட்டும் தான் வேணும்னா எப்படி? என்னடி நியாயம் இது? இப்படிலாம் ஒரு பொண்ணை நான் உலகத்துல பார்த்ததே இல்லடி. உன்னை போய் லவ் பண்ண நினைக்கும் போது அவமானமா இருக்கு. என் நெஞ்செல்லாம் வலிக்குது. செத்து போயிடலாம் போல இருக்கு. டேய் ஐயோ, நான் செத்து போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அழுது கஷ்டப்படுவீங்க. வாழ்க்கை பூரா என்ன நினைச்சு அழுவீங்க. அதான் சாவறதுக்கு கூட எனக்கு தைரியம் வர மாட்டேங்குது. அதனாலதான் வேற கண்ட்ரிக்கு போறேன்னு. இங்க இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் செத்து கூட போயிடுவேன் பயமா இருக்கு. தயவு செஞ்சு நான் அந்த இடத்துக்கு தள்ளிடாத. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்பா டேய். இல்லப்பா. உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னா? நீ இங்கே இருடா. டேய் நீ சும்மா இருக்க மாட்டியா? ரகு, என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க இத்தனை பேர் இருக்கோம். ஏதோ தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. என்ன வேற என்ன நீ பண்ண சொல்றீங்க? நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது? இப்படியே காலம் ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கறத பார்க்க முடியல. ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல இவ இருக்கணும். சேர்ந்து வாழ்றதுக்கு உண்மையிலேயே எனக்கு மனசுல தெம்பில்ல. நீ இத்தனை வருஷமா ஏதோ குழந்தை பிறந்தா சரியாயிடுவா, இவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்தா அப்பதான் பாசெல்லாம் புரியும் நினைச்சேன். இப்ப அதுக்கும் வழி இல்லைன்னு ஆயிடுச்சு. எதுக்குமே வழி இல்லைன்றப்ப எதுக்காக புருஷன் பொண்டாட்டி? நான் பாட்டுக்கு நிம்மதியா தனியா இருந்துட்டு போறேன். ரகு, இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ஏன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இப்ப என்ன? உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? அப்படி இருப்பீங்கன்னா நீங்க என்னோட குழந்தைய எடுத்துக்கோங்க. உங்களை சமாதானப்படுத்தணும்னு நான் இதை சொல்லல. நிஜமாவே மனசாரதான் சொல்றேன். அண்ணி, இதுக்காகலாம் நீங்க ஃபாரினுக்கெல்லாம் போக வேண்டாம் ரகு. நீங்க அப்போ குழந்தைய கேட்டப்போ எனக்கு மனசுக்கு வருத்தமா தான் இருந்தது. நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஒரு குழந்தைக்காக தானே நீங்க இவ்ளோ ஆசைப்படுறீங்க. குழந்தை உங்க கையில வந்தா நீங்க எவ்வளவு நல்லா வளர்ப்பீங்கன்னு நான் என் கண்ணால பார்த்தேன் ரகு.